வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 6வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போதெல்லாம் ரவி முன்பு மாதிரி இல்லையோ என்ற சந்தேகம் கல்பனாவிற்கு. முன்னெல்லாம் வாயை திறந்தாலே கண்ணம்மா, ராஜாத்தி என்று குழைமவன் இப்போதெல்லாம் பேசுவதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறானோ என்றும் தோன்றியது. பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கேட்டே விட்டாள். அதற்கு அவன், சாரி கண்ணம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் என்னை அறியாமலேயே என்னை பாதித்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ என் ராஜாத்தி, ரதி மாதிரி உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் கவனிக்காம கூட இருந்திருக்கேன்னா அதுதான் காரணம். கோவிச்சுக்காதடா ராஜாத்தி என்றான். அந்த அருமையான வார்த்தைகளை அவன் சொன்ன விதத்திலேயே அவள் உருகிப் போனாள். ஆனால் வர வர பெரிதாக எரிகிற நெருப்பை யாராவது கைகளால் மறைக்க முடியுமா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவன் ஆபீஸில் இருந்து தாமதமாக வருவது அதிகமாகியது. ஒரு முறை கேட்டபோது, ஆபீஸ்ல வேலை கசக்கி பிழியறாங்க. நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சில விஷயங்கள்ல எல்லாம் ஆபீஸ்ல லாபம் குறைஞ்சிடுத்தோன்னு ஆட்குறைப்பு பண்றாங்க. கூடுதலா அவங்க எதிர்பார்ப்புக்கு மேல, அவங்க கொடுக்கிற சம்பளத்துக்கும் மேல வேலை செய்யற கொஞ்சம் பேரைத்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அதுவும் தவிர சம்பளத்துல அதிகப்படியா கொடுத்துட்டு இருந்த அலவன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அதனால செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கோம். கண்ணா, இத சொல்லவே எனக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப சாரி டியர் என்றான். இதுக்கு எதுக்குங்க இவ்வளவு வருத்தம்? சினிமா, ஹோட்டல் இந்த 2ம் தான் எனக்கு தோன்ற அதிகப்படி செலவு. இனிமே சினிமா வேண்டாம். பக்கத்துல இருக்கிற பார்க்ல போய் நாம பேசின்னு இருந்தாலே போதும். இந்த ஊர்ல நிறைய வண்டிகள்ல சாட் வகைராக்கள் விக்கிறாங்க. அத சாப்பிட்டா போச்சு. ஒரு மாறுதலுக்குத்தானே சாப்பிட போறோம். இதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்ல. நாம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமும் இல்ல, காரணமும் இல்ல என்றாள் கல்பனா. ரவி முகம் மலர்ந்தான். என் சமத்து சக்கரை கட்டி, எத்தனை அழகா புரிஞ்சுண்டுட்ட. நான் ரொம்ப பயந்துண்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டான். அதன் பிறகு இவள் அதிகமாக அவனை ஏதும் கேட்க மாட்டாள். பக்கத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் உறுப்பினராக இருந்தாள். வந்த புதிதிலேயே செய்து கொண்டது. நம் நாட்டு பெண்களுக்கு குடித்தனம் பண்ண சொல்லி கொடுக்கவா வேண்டும்? வீட்டில் வேலைகள், கணவனை பார்த்து பார்த்து ஆபீஸ் அனுப்புவது என்பதையெல்லாம் பிரமாதமாக செய்து வந்தாள். ஒழிந்த நேரங்களில் புத்தகங்கள் படிப்பாள். தனியாகவோ அல்லது உமாவுடனோ சேர்ந்து வேங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போய் வருவாள். அங்கு போய் மனமுருகி தன் கணவனுக்கு ஆபீஸ் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடணும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வாள். கர்னூலில் இருந்து ரவியின் அண்ணா எப்போதாவது போன் செய்து, எங்களோட ஒரு 10 நாட்கள் வந்து இருங்களேன் என்று கூப்பிடுவார். இப்போதெல்லாம் ரவி வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பது குறைந்து கொண்டே வந்தது. இவளும் எப்படியோ சமாளித்து கொண்டு வந்தாள். அப்போதுதான் தோன்றியது, +2வை கூட முடிக்காமல் போய்விட்டோமே, இனிமேலாவது அதை படித்து பாஸ் செய்து விடணும் என்று. அதை பாஸ் செய்து விட்டால் ஏதாவது வேலைக்கு போய் ரவிக்கு உதவியாக இருக்கலாமே என்று நினைத்தாள். அப்படி வேலைக்கு போய்க்கொண்டே டிகிரியையும் முடித்துவிட்டால் தற்போது நிலவும் பண கஷ்டம் குறையுமே என்று நினைத்தாள். ரவி இதற்கு மறுப்பு சொல்ல மாட்டான் என்று நினைத்தாள். ஆனால் அவள் நினைத்தபடி அவன் இந்த யோசனையை ஆதரிக்கவில்லை. மாறாக சற்று கோபம் கொண்டான். நீ +2 கூட முடிக்கல, உனக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஏன் நான் இப்படியே இருந்துடுவேன்னு நினைச்சியா? நான் வேற கம்பெனிகள்லையும் வேலை தேடிண்டு தான் இருக்கேன் என்றான் காட்டமாக. இப்போதெல்லாம் கொஞ்ச நாளாக உமாவும் சேகரும் ரொம்பவே பிஸியாகி விட்டார்கள். சேகரின் தங்கையை உமாவின் அத்தை பையனுக்கு கல்யாணம் நிச்சயித்திருந்தார்கள். சேகரின் அப்பா அவனிடம் எதிர்பார்த்த அளவு பணம் உடனே தயாராக இல்லாததால் அதை புரட்ட அவன் அலைந்து கொண்டிருந்தான். இருவர் வீட்டு மனிதர்களும் கல்யாணத்திற்கு தேவையான சாமான்கள் வாங்கவும், கல்யாணம் ஹைதராபாத்தில்தான் என்பதால் ஏற்பாடுகள் செய்யவும் அடிக்கடி இங்கு வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். தவிர கல்யாணத்திற்கே தொட்டதற்கெல்லாம் அவர்களிடம் போய் தொந்தரவு செய்கிறோம், தப்பு என்ற எண்ணம் வந்து விட்டதால் அவர்களிடம் தன் பிரச்சனைகளை சொல்வதில்லை. முன்பொரு தரம் ஆனது போல் சேகர் போய் ரவியிடம் கேட்டுவிட்டால்
ரவி தப்பாக எடுத்துக்கொண்டு கோபித்துக் கொள்வானோ என்று வேறு பயம். ஒரு 5, 6 மாதங்களை இப்படியே தள்ளிவிட்டாள். அன்று ரவி வீட்டுக்கு வர 11 மணி ஆகிவிட்டது. உள்ளே வந்து நுழைந்ததும் அவன் ஷூவை கூட கழட்டவில்லை. அதற்குள் இவள் சட்டென்று, "ஏன் இத்தனை நேரம்? எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு" என்று கேட்டுவிட்டாள். இவனுக்கு சட்டென்று கோபம் வந்துவிட்டது. ஒரு நாளும் இல்லாமல், அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு 18 வயசு கூட நிறையாம என்னோட வரும்போது இல்லாத பயம் இப்ப புதுசா வந்துடுச்சாக்கும் என்று கேட்டுவிட்டு ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் ஷூவை மட்டும் கழற்றி எறிந்துவிட்டு படுத்து விட்டான். இவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர அழுது தீர்த்து விட்டாள். அவனுக்கு களைப்பாக இருந்திருக்க வேண்டும். நன்றாக தூங்கிவிட்டான் போல் இருக்கிறது. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தவன் கல்பனா அருகில் இல்லை என்பதை உணர்ந்தான். மெல்ல எழுந்தவன் கிச்சனில் லைட் எரிவதை பார்த்து அங்கு வந்தான். கிச்சன் கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. பயந்து போன ரவி, "கல்பனா, கல்பனா" என்ற கதவை தட்டினான். ரொம்ப நேர தட்டலுக்கு பின் அழுது அழுது வீங்கிய முகத்துடன் வந்து கதவை திறந்தாள். "இப்ப என்ன அழுக? உன்னை கல்யாணம் பண்ணி கொண்ட நாளாய் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்க. வந்து படு" என்று சல்லென்று எரிந்து விழுந்துவிட்டு தான் போய் படுத்து விட்டான். திவன் தினம் இவன் வந்து சாப்பிடும்போதுதான் அவளும் கூட சாப்பிடுவாள். ஆனால் அவன் அதை கூட கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அவளிடம் கோபித்துக் கொண்டு படுத்தவனுக்கு இப்போது தூக்கம் வரவில்லை. கல்பனா இன்னும் வந்து படுக்கவில்லை என்பதை உணர்ந்தான் அவன். என்னதான் செய்கிறாள்? திரும்ப கிச்சனுக்கு போய் பார்த்தான். அங்கு கிச்சனில் சுவரோரமாக படுத்துக்கொண்டு விசித்துக் கொண்டிருந்தாள். இவனுக்கு பரிதாபமாக போய்விட்டது. போய் அவள் அருகில் உட்காரப் போனவன் கிச்சன் மேடையில் ஒரு காகிதம் படபடப்பதை பார்த்ததும் சட்டென்று திகில் அடைந்து அதை எடுத்து படித்தான். அவனுக்கு அன்றுதான் அவளை ஹைதராபாத் கூட்டி வந்தபோது லெட்டர் எழுதி வைத்துவிட்டு வர சொன்னது நினைவுக்கு வந்தது. ரொம்ப நாள் கழித்துத்தான் கல்பனா அதற்கு காரணம் கேட்டாள். பாவம், அப்போது அவன் சொன்னதை சொன்னபடி செய்துவிட்டு பிறகுதான் கேட்டாள். இந்த காதல் மனிதர்களை என்ன பாடுபடுத்துகிறது! ஐயோ மக்கு, உங்க அப்பா அம்மா உன்னை காணோம்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா கிட்னாப்னு என் மேல கேஸ் வரும். ரொம்பவும் தோண்டினா நீ 18 வயசு நிறையாதவள் என்பது வேறு வெளியே வரும். முதல்ல என்ன தூக்கி ஜெயில போட்டுடுவாங்க. அப்புறம் நான் வெளியே வர்றது குதிரை கொம்பு தான். லெட்டர் எழுதி வச்சுட்டா நீ இஷ்டப்பட்டு தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு தெரியும். அதுக்கு மேல அவங்க இஷ்டம்னு நினைச்சேன் என்றான் ரவி. அதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வர அவனுக்கு கல்பனா மேல் இரக்கம் அதிகமாகிவிட்டது. கையில் இருந்த லெட்டரை பிரித்தான். டியர் ரவி, நிஜமாகவே நான் அசட்டு துணிச்சலுடன் தான் இந்த சின்ன வயசிலேயே காதலித்து உங்களுடன் ஓடி வந்து விட்டேன். அதனால் உங்களுக்கும் பாரம் என்பது புரிகிறது. ஆனால் உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்து உங்களை என் முழு இதயத்திலும் வைத்து கொண்டிருப்பதுதான் என்னுடைய இன்றைய தவறுக்கு காரணம். நான் இன்று முதல் உங்களிடமிருந்து விலகி விடுகிறேன். உங்கள் சந்தோஷத்திற்காக என்னை அவ்வப்போது நினைத்துக் கொள்வீர்களா? அன்பு முத்தங்களுடன் உங்கள் அருமை கல்பனா. பின் குறிப்பு: இத்தனை நாட்கள் எனக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கைக்கு மிக்க நன்றி. பதறிப்போன ரவி கல்பனாவை சுவற்று பக்கத்தில் இருந்து திருப்பினான். அழுதழுது அப்படியே தூங்கியிருந்த கல்பனா இவன் தொடலுக்கு திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அவளை எழுப்பி முகம் கழுவி கொள்ள வைத்து சில் என்று கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொடுத்தான். அவளை கூட்டி போய் கட்டிலில் படுக்க வைத்து பக்கத்தில் தானும் படுத்து கொண்டான். கல்பனா, கல்பனா, என் கண் இல்ல, கொஞ்சம் இங்க பாருமா என்ற ஆதரவான குரலில் அவன் கூப்பிட கூப்பிட அவளின் அழுகை அதிகமாகியது. அவன் மார்பில் முகம் புதைத்து ஹோவென்று அழுது தீர்த்து விட்டாள். இவனுக்கு பச்சாதாபம் அதிகமானது. சாரி கண்ணம்மா, என்னை மன்னிச்சுடுடா, என் தங்கம் இல்ல, வெரி வெரி சாரிடா என்று திரும்ப திரும்ப சொன்னான். அவள் கையை எடுத்து தன் கன்னத்தில் அரைந்து கொண்டான். அவள் பதறிப்போய் தன் கைகளை இழுத்து கொண்டாள். நான் ரொம்பவே தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டியா என்று கெஞ்சினான். நீங்கள் சொன்னது நிஜம்தானே? இல்லடா, நான் அப்படி பேசி இருக்க கூடாது. எழுந்துரு, ஏதாவது சாப்பிட்டையா? எனக்கு தெரியும் நான் வராமனேசி நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு. நீங்களும் தான் ஒண்ணுமே சாப்பிடல. நானும் நீங்க உள்ள நுழையும் போதே அப்படி கேட்டு இருக்க கூடாது. ரொம்ப சாரி ரவி என்றாள். ஆனாலும் என் மேல உனக்கு கோபம் தானே? இல்ல, எனக்கு கோபம் என் மேலதான். அவள் முகத்தை தன் விரலால் நிமிர்த்தி,
ஏன் மேல கோபம் இல்லைன்னு ஒரு சிரிப்போட தான் சொல்லேன் ராஜாத்தி ப்ளீஸ் என்றான். அவன் மார்பில் முதுகை வைத்து ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு இல்லை என்றாள் சிரிக்க முயன்று கொண்டே. வா, ஏதாவது சாப்பிடு என்றான். இப்ப போய் என்னத்த சாப்பிடுறது? நீங்க போய் சாப்பிடுங்க. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? வா வா, நாம 2 பேருமே கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கலாம். இருவரும் கிச்சனுக்கு சென்று சாப்பிட்டேன் என்று ஏதோ பேர் பண்ணிவிட்டு படுத்து கொண்டார்கள். கண்ணம்மா, என்னை நீ ரொம்பவே பயமுறுத்திட்ட. ஆமா, என்னை விட்டு விலகி எங்க போறதா இருந்த? நீ பாட்டுக்கு அப்படி எழுதி வச்சிட்டியே, நியாயமா அது? சொல்லு, என்ன பண்றதா இருந்த? சென்னை போறதாகவா? இல்ல, இந்த உலகத்தை விட்டே போறதா என்றாள் கல்பனா. சி, என்ன பேசுற நீ என்றான் அதிர்ந்து போன ரவி. நிஜமாவே தான் சொல்றேன். நீங்க அத்தனை கடுமையா பேசினதும் 4 நாட்கள் முன்னால வீட்ல எலி தொந்தரவு இருக்குன்னு வாங்கி வச்சிருந்த எலி பாஷாணத்தை குடிச்சுடலாம்னு நினைச்சேன். ஆனா பாத்ரூம்ல வச்சிருந்தது அது. அத்தனையும் கீழே கொட்டி கிடந்தது. லெட்டரை அதுக்கு முன்னாலேயே எழுதி வச்சுட்டேன். சரி, நாளைக்கு திரும்ப வாங்கி சாப்பிடலாம்ங்கிற எண்ணத்துல இருந்தேன். ஆனா பைத்தியம்னா அந்த லெட்டரை மறைவா வைக்க மறந்துட்டேன் என்று திக்கி திணறி சொல்லி முடித்தாள். ரவியின் கண்கள் கலங்கிவிட்டன. தான் நான் எப்படிப்பட்ட அயோக்கியம் பாரு! உன்கிட்ட முரட்டுத்தனமா பேசி உன்னை இப்படியெல்லாம் யோசிக்க வச்சுட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி என்றவன் கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று இருவருக்குமாக 2 டம்ளர்களில் பால் எடுத்து வந்தான். இத சாப்பிடு. இத பார் கல்பனா, இனிமே ஒரு நாளும் நீ இந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு என் பேர்ல சத்தியம் பண்ணு என்றவன் அவளை அணைத்து தலையை கோதிவிட்டான். கல்பனா சத்தியம் செய்த பின்தான் அவன் தனக்காக எடுத்து வைத்திருந்த பாலையே சாப்பிட்டான். திரும்ப திரும்ப அவன் அவளிடம் கெஞ்சி கொஞ்சி மன்னிப்பு கேட்டான். இதன் விளைவு என்ன ஆகுமோ அது ஆயிற்று. கல்பனா அந்த மாதம்தான் கருவுற்றாள். திடீரென்று ஒரு நாள் காலை எழுந்திருக்க முடியாமல் தலை சுற்றல், வயிற்று புரட்டல். முதலில் அவளுக்கு புரியவே இல்லை. பிறகுதான் நாட்களை கணக்கு பண்ணினாள். ஆம், அதுதான். என்னதான் பண கஷ்டமான வேளையானாலும் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்கத்தான் செய்தது. ஆவலாக ரவிக்காக காத்திருந்தாள். ரவி ஆபீஸில் இருந்து வந்து உடை மாற்றி சாப்பிடும் வரை பொறுமையாக காத்திருந்தாள். அதன் பிறகு இவர்கள் படுக்க போன போதுதான் பேச்சை ஆரம்பித்தாள். ரவி, இன்னும் எத்தனை நாளுக்கு ஆபீஸ்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் என்று கேட்டாள். ஏன் கல்பனா, சீக்கிரமே சரி ஆயிடும்னு நம்புறேன். இல்லனா வேறு வேலையாவது பார்த்துடுவேன், கவலைப்படாத என்றான். சரி, நாம 2 பேரா இருக்கிற வரைக்கும் சரி. பர்மனெண்டா 3வது நபர் வரும்போது இப்படியே இருக்க முடியாது இல்லையா? 3வது ஆளா? யார் அது என்று அஸ்வாரஸ்யமாக கேட்டான். என்ன புரியலையா என்று கேட்டாள் கல்பனா. அவளுக்குள் தெரிந்தவுடன் ரவி தன்னை அப்படியே அலாக்காக தூக்கி ஒரு சுற்று சுற்றுவான் என்று ஒரு எதிர்பார்ப்பு. என்னதான் இப்போது வேண்டாம் என்று நினைத்திருந்தாலும் இந்த மாத கடைசியில் 2 வருஷமாக போகிறது. குழந்தை என்பது வாழ்வின் ஒரு பெரிய மகிழ்ச்சிதானே, சாதனைதானே, அதுதானே மன வாழ்க்கையின் நிறைவு. ஆனால் செய்தி கேட்ட ரவியின் முகம் இறுகி போய் அவன் வாயையே திறக்கவில்லை. என்ன ரவி, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒண்ணுமே பேசல என்று கேட்டாள் ஏமாற்றத்துடன். ரவி ஒரு பெருமூச்சுடன், நாம இப்ப இருக்கிற நிலைமையே கவலைப்படும்படியாத்தான் இருக்கு. இப்ப இது அவசியமா என்று கேட்டான். அவசியமோ இல்லையோ, எத்தனையோ பேர் வேணும்னு ஏங்குகிற ஒரு செல்வம் நாம தேடி வந்திருக்கு. நாம சந்தோஷப்பட வேண்டியதுதான் நியாயம். இல்ல கல்பனா, இப்ப நமக்கு இது பெரிய பாரம். முதல் மாசத்துல இருந்து டாக்டர் கிட்ட போய் ஆகணும். ஆமா, உனக்கு எப்படி இது கர்ப்பம்னு நிச்சயமா தெரிஞ்சது? இன்னைக்கு உமா அண்ணி வீட்டுக்கு போயிருந்த. அண்ணி இருக்கல. அவங்களுக்கு வேலை செய்யற பாட்டி என்னை பார்த்த உடனே கேட்டுச்சு. அப்புறம் கையை பிடிச்சு பார்த்துட்டு, நீ கர்ப்பமா இருக்கே பொண்ணுன்னு சொன்னாங்க. எத்தனை நாள் இருக்கும்? 45 நாள் இருக்கும். சரி, 2 நாள்ல கொஞ்சம் பணம் தயார் பண்ணிண்டு லேடி டாக்டர் கிட்ட போகலாம். இத கலைச்சுட சொல்லலாம் என்று சொன்னவன், உடனே அழ ஆரம்பிக்காத, கோபப்படாத, யோசிச்சு பாரு, நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் உனக்கு புரியும் என்றான் ரவி. சொல்லிவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டு நிச்சிந்தையாக தூங்கிவிட்டான். கல்பனா முகத்தில் அறைப்பட்டது போல துடித்து போனாள். துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. நடந்து முடிந்த எத்தனையோ காரியங்களை திருப்பி வேறு விதமாக நடத்த முடிந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டாள்.
என்ன இவன் குழந்தை பாக்கியமே வேண்டாம் என முடிவெடுத்து விட்டானா? அவன் சொன்ன 2 வருடங்கள் நான் கழிந்து விட்டதே. இன்னும் என்ன? குழந்தை என்ற ஒன்று வந்தால் செலவு அதிகமாகுமே என்று பயப்படுகிறானா? ஆண்டவன் அளிக்கும் இந்த அற்புத பரிசை வேண்டாம் என தள்ள எப்படி மனம் வந்தது? அவனை பற்றி அவள் கட்டியிருந்த மனக்கோட்டையெல்லாம் சட சடவென்று சரிந்தது. நிச்சிந்தையாக படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனை பார்க்க பார்க்க கோபமாக வந்தது. தன் புத்தி கெட்டத்தனத்தை நினைத்து பார்த்து கண்ணீர் பெருக்கினாள். எப்போது தூங்கினாளோ தெரியாது. படுக்கும்போது திரை சீலைகளை முழுமையாக மூடும்படி இழுத்து விட்டால் ஒழிய அவளுக்கு தூக்கம் வராது. அந்த அறை கிழக்கு பார்த்த அறை ஆதலால் திரை சீலைகளை தாண்டி வெளிச்சம் உள்ளே வந்து இவள் கண் விழிக்கும்போது மணி 8:30 ஆகிவிட்டது. பக்கத்தில் ரவியை காணோம். ஐயோ, ஆபீஸ்க்கு கிளம்ப நாழி ஆகிவிட்டதோ என்னவோ என்ற பதைப்புடன் எழுந்தாள். அவன் பாத்ரூமிலும் இல்லை. உள்ளே பால்கனியில், இன்னும் மொட்டை மாடியில் கூட போய் தேடி பார்த்து விட்டாள். ஆளை காணோம். நாம் எழுந்திருக்கவில்லையே என்று டிஃபன் ஏதாவது வாங்க போயிருப்பானோ என்று நினைத்து அவன் ஷூ வைக்கும் இடத்தை பார்த்தாள். ஷூக்களை அங்கே காணோம். அது மட்டுமா, அவன் தினம் ஆபீஸுக்கு எடுத்து போகும் சிறிய பிரீஃப் கேஸ் கூட அங்கில்லை. பாவம், நம்மை எழுப்பக்கூடாது என்று தானாகவே கிளம்பி போயிருக்கிறார் போலும் என்று நினைத்து கொண்டவள், சரி, 10 மணிக்கு மேல் ஆபீஸுக்கு போன் பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் இப்படியா ஒரு பெண் தூங்குவேன் என்று வருத்தப்பட்டாள். தானும் குளித்து தலை பின்னி வீட்டை சீர் செய்து என்று வேலையில் மூழ்கினாள். 10 மணிக்கு போன் செய்ய முயற்சி செய்த போது போன் வேலை செய்யவில்லை என்று தெரிந்தது. போன் வேலை செய்திருந்தால் அவனே கூட போன் செய்திருப்பானே என்று நினைத்து கொண்டாள். சேகர் வீட்டில் ஒரே உறவுக்காரர்கள் கூட்டம். இவளுக்கு அங்கே போக பிடிக்கவில்லை. சரி, சொல்லாமல் போய்விட்டதால் சீக்கிரம் வீட்டுக்கு வருவான். அவன் வரும்பொழுது அழுது வடியாமல் பளிச்சென்று ட்ரெஸ் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டாள். மாலை 5 மணிக்கே தயாராகி உட்கார்ந்து விட்டாள். 6 மணியில் இருந்து அவனை எதிர்பார்த்து 7, 8, 9 மணி ஓடியதுதான் மிச்சம். அவன் காணோம். சரி, சேகர் வீட்டுக்கு வேணுமானால் போய் கேட்கலாம் என்றால் தெருவே அடங்கி இருந்தது. தனியாக போக பயமாக இருந்தது. பயம் என்ற வார்த்தை சொன்னதற்காகத்தானே ரவியே தன்னை குத்தி காண்பித்து விட்டான் என்று மனதிற்குள் கஷ்டமாக இருந்தது. இப்போது என்ன செய்வது? போனோ வேலை செய்யவில்லை. பொழுதோடையே ஏதோ ஒரு போன் பூத்திற்கு சென்று அவனுக்கு போன் செய்திருக்க வேண்டும். தப்பு பண்ணி விட்டோமே என்று நினைத்து கொண்டாள். கண்களில் கரகரவென்று நீர் வழிய ஆரம்பித்து விட்டது. சரி என்று ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முயற்சி செய்து கொண்டே விழிப்பும் இன்றி தூக்கமும் இன்றி ஒரு மாதிரியாக இரவை கழித்தாள். காலை கண் விழித்த மணியை பார்த்தால் 6 தான் ஆகியிருந்தது. சேகர் வீட்டில் போய் விசாரிப்பதை தவிர அவளுக்கு வேறு ஒரு வழியும் தெரியவில்லை. ஆனால் பொழுது விடியும் போதே கடன்காரி மாதிரி அவர்கள் வீட்டுக்கு போய் நிற்கவும் பிடிக்கவில்லை. 8:30 மணிக்கு கிளம்பி அங்கே போனால் பூட்டிய வாசற்கதவுதான் இவளை வரவேற்றது. பக்கத்து வீட்டில் விசாரித்ததில் சற்று முன்புதான் இருவரும் வெளியே போனதாகவும் மத்தியானம் வந்து விடுவதாகவும் சொன்னாள். கூடவே, ஏமா, உனக்கு உடம்பு சரியில்லையா? எப்படியோ இருக்கையே என்று விசாரித்தாள். ஒண்ணுமில்லையே என்று அவளிடம் சொன்னவள் கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினாள். இனி நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டுதான் வெளியே போக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். மத்தியானம் திரும்ப சேகர் வீட்டுக்கு போன போது நல்ல காலமாக அவர்கள் இருவரும் வீட்டில் இருந்தனர். இவளை பார்த்ததும் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. முதலில் பேரழகியாக ரவியோடு வந்திறங்கிய கல்பனா எங்கே? கண்ணை சுற்றி கருவளையமும் கண்களில் அளவிட முடியாத சோகமுமாக வந்து நிற்கும் இவள் எங்கே? அதுவும் 1 வாரம் போல் பார்க்காமல் இருந்துவிட்டு இப்போது பார்த்தபோது அந்த மாறுதல் ரொம்பவே தெளிவாக தெரிந்தது. காலையில் பக்கத்து வீட்டுக்காரி அப்படி கேட்டாளே என்று நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதா என்ன? கிட்டே வந்து அவள் கையை பற்றி சோஃபாவில் உட்கார வைத்த உமா, என்னாச்சு கல்பனா, ஏன் இப்படி இருக்க என்று பரிவுடன் கேட்டாள். ஒண்ணுமில்லையே என்று புன்னகைக்க முயன்று தோற்ற அவளிடமிருந்து ஒரு பெரிய கேவல் ஒன்று வெளிப்பட்டது. தூக்கி வாரி போட்டது சேகர் தம்பதிகளுக்கு. அவர்கள் இருவரும் அப்போதுதான் சாப்பிட்டு முடித்திருந்தனர்.
கல்பனா இருந்த நிலையை கண்ட உமா அவள் நிச்சயமாக சாப்பிட்டிருக்க மாட்டாள் என்பதை யூகித்து, வா கல்பனா சாப்பிடுவியாம் என்றாள். இல்ல அண்ணி என்ற கல்பனா சோஃபாவில் அப்படியே சரிந்து சாய்ந்தாள். என்னம்மா கல்பனா, என்னாச்சு? விபரமா சொல்லேன். ரவி ஏதாவது கோவிச்சுண்டாரா என்று கேட்டாள் உமா. இல்லண்ணி, அவரை நான் பார்த்தே 2 நாளாச்சு என்றாள் கல்பனா தலையை குனிந்து கொண்டே. என்னது, என்னம்மா சொல்ற என்றான் சேகர் அதிர்ந்து போய் எதிர் சோஃபாவில் வந்து உட்கார்ந்த அவனை பார்த்து. ஆமாண்ணா, அவர் வீட்டுக்கு வந்தே 2 நாளாச்சு என்று சொல்லி அழுதாள். அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்த உமா, ஆஸ்வாசப்படுத்திக்கோ கல்பனா, நிதானமா சொல்லு, என்ன நடந்துச்சு, விவரமா சொல்லு என்று கேட்டாள். ஆதியோடு அந்தமாக எல்லாவற்றையும் விபரமாக சொன்னாள் கல்பனா. அவன் ஆபீஸில் பிரச்சனை என்று சொன்னது, அவன் ரொம்ப வீட்டுக்கு லேட்டாக வருவது, செலவுக்கு சரியாக பணம் கொடுக்காதது எல்லாம் சொல்ல சொல்ல அனுமார் வால் போல் நீண்டது. தன்மேல் எரிந்து விழுந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லவில்லை. இவளுக்கு அது அவமானமாக இருந்ததுதான் காரணம். எனக்கு தெரிஞ்ச அவன் ஆபீஸ்ல பிரச்சனை ஒண்ணும் இல்லையே என்ற சேகர், இரு நான் ரவிகிட்ட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் என்றவன், என்னம்மா இத்தனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்டியேம்மா என்று வருத்தப்பட்டான். ரவியின் ஆபீஸுக்கு ஃபோன் செய்து பேசிய சேகரின் முகம் மாறத் துவங்கியது. என்னவோ ஆபீஸ்ல ஒன்றும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் நேர்லயே போய் விசாரிச்சுண்டு வரேன். கல்பனா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்து உனக்கு விவரம் சொல்றேன் என்றான். உமா மறுபடியும் கல்பனாவை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாள். மறுத்துவிட்ட கல்பனா, அண்ணி அவருக்கு ஒன்றும் ஆகி இருக்காதே, எனக்கு பயமா இருக்கு அண்ணி என்றாள். சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, அண்ணா வந்து உனக்கு விவரம் சொல்வார் என்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள். வீட்டுக்கு வந்த கல்பனா சாப்பிட பிடிக்காமல் பூஜை அறையில் அமர்ந்து ஆண்டவனை மனமுருக பிரார்த்தித்தாள். பெருமாளே, அவருக்கு ஒன்றும் ஆகாம இருக்கணும், இனிமே அவர் மனசறிஞ்சு நடந்துக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். பிறகு சோஃபாவில் வந்து அமர்ந்தவள் அப்படியே களைப்பினால் தூங்கி போனாள். பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்தால் ஆகாது என்று பாட்டி சொல்வாள். ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரும் என்று யாரும் சொல்லி கேட்க இவளுக்கு இதுவரை சந்தர்ப்பம் எங்கே வாய்த்திருக்கிறது? பாவம் சேகர் 4:30 மணிக்கு வந்து கதவை தட்டினான். கூடவே உமாவும் வந்திருந்தாள். என்னண்ணா, என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சதா, அவங்க ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க என்ற வரிசையாக கேள்விகளை அடுக்கினாள். போமா, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல, லேட் பண்ணிட்டமா என்றான் சேகர் வருத்தத்துடன். என்னண்ணா சொல்றீங்க என்று மிகுந்த கலவரத்தோடு கேட்டாள் கல்பனா. சேகர் மௌனமாக இருந்தான். அண்ணா சொல்லுங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் கல்பனா. என்னத்த சொல்றது, நீ முதல்ல இங்க வந்து உட்காரு என்று சொன்ன சேகர் உமாவை பார்க்க கல்பனாவை தன் அருகே உட்கார வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள் உமா. அம்மா கல்பனா, நீ மனசை திடமா வச்சுண்டு நான் சொல்றத கேட்கணும். ரவி ஆபீஸ்ல அவன் சொன்ன மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை, ஆட்குறைப்பும் இல்லை. ஆனா என்னத்த சொல்ல, அவன் சீட்டாட்டத்துக்கு அடிமையாயிட்டான். முதல்ல ஏதோ விளையாட்டாத்தான் ஆரம்பிச்சிருக்கான், எல்லாம் சகவாச தோஷம்தான். முதல்ல எல்லாம் வெறுமே விளையாடிட்டு இருந்தவன் அப்புறம் எல்லாம் காசு வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல 2-3 தரம் நிறைய பணம் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் அந்த கெட்ட நண்பர்களோட தந்திரம். இவனை முதல்ல ஜெயிக்க விட்டு இவனுக்கு இதுல மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் ரெகுலரா விளையாட போயிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பணம் தோற்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படியும் விட்ட பணத்தை எடுக்கணும்னு வெறி வருமே, அதனால தொடர்ந்து விளையாடி தொடர்ந்து தோத்துருக்கான். எக்கச்சக்க பணம் நஷ்டம். இதை சரி கட்ட தான் ஊர்ல இருந்த சொத்தை வித்து கொஞ்சம் பணம் போட்டிருந்தானே, அதையும் எடுத்து வச்சு விளையாடி முழுக்க தோத்துட்டான். எப்படியும் ஜெயிக்கணுங்கிற வெறியில கடனுக்கு விளையாட ஆரம்பிச்சு அந்த கடனும் எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அவங்க எல்லாம் ரொம்பவும் நெருக்கி ஆளை வச்சு அடிப்போங்கிற அளவுக்கு பயமுறுத்தவே ஆபீஸ் பணத்துல கை வச்சிருக்கான். ஆபீஸ்ல அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் கேஸா போறதுன்னதும் வீட்ல இருந்து ஓடி போயிட்டாமா. கல்பனா கண்களில் நீர் வழிய சிலையாக உட்கார்ந்திருந்தாள். சேகர் தொடர்ந்தான். இத்தனை நடந்திருக்கு, எனக்கு என் ஆபீஸ்லும் கொஞ்ச நாளா வேலை அதிகம், வீட்லயும் கல்யாணம்னு மனுஷா வரவும் போகவுமா இருந்ததுனால நான் இவனோட இந்த மாற்றத்தை எல்லாம் கவனிக்கவே இல்லை. கடைசியிலேயாவது அவங்க மிரட்டுறாங்கன்னு என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அதை வேற விதமா ஹேண்டில் பண்ணி இவனை மீட்டு இருப்பேன்.
கோழையா நடந்துட்டானேம்மா, இப்ப மேற்கொண்டு என்ன என்கிற கேள்வியில நிறுத்திட்டானே உன்ன. இதை சொல்லும்போது சேகர் உடைந்து விட்டான். கிளி மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா உறவும் இல்லாம பண்ணிட்டு இவள நடுத்தெருவுல நிறுத்த அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்றாள் உமா. அண்ணி, நான் இப்போ ஃபேமிலி வேலை இருக்க என்றாள் கல்பனா. சில விஷயங்களை ஆங்கிலத்தில் சொல்வது சுலபமாக இருக்கிறது இல்லையா? தூக்கி வாரி போட்டது இவர்களுக்கு. அடராமா, இப்போ உனக்கு இந்த சிரமம் வேறயாமா? இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான் சேகர். தெரியும்னா நேத்து ராத்திரி சொன்னேன். ஆனா அவர் அதை விரும்பல. பணம் ரெடி பண்றேன், கலைச்சுடலாம்னு சொல்லிட்டு காலையில எனக்கு முன்னாடி எழுந்து போயிருக்கார். சரி, எத்தனை பணம் வச்சுட்டு போயிருக்கான் தெரியலண்ணா. வீட்டு செலவுக்கு கேட்டா கொடுக்கிற பணத்தை நான் சாமி அலமாரியில வச்சுண்டு செலவழிச்சுப்பேன். நான் பீரோவை திறந்து பார்த்தே ரொம்ப நாளாச்சு. உடனே திறந்து பாருமா, நாளன்னைக்கு 1ஆம் தேதி வாடகை, பால், அது இதுன்னு எல்லா பில்லும் வந்து பயமுறுத்துமே என்றாள் உமா. பீரோவை திறந்ததுமே மெதுவாக சொன்னாள் கல்பனா. அவரோட பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாம் கூட காணோம் அண்ணா என்று சொல்லி அமைதியானாள். அவளுடைய அமைதி அவர்கள் இருவருக்குமே மிக ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. தொட்டதற்கெல்லாம் அழுதுவிடும் கல்பனாவா இவள்? இது பொருத்தமாகவே இல்லையே. கல்பனா, அண்ணா சொன்னதையெல்லாம் முழுமையா காதுல வாங்கிண்டியா இல்லையா? என்னாச்சு? நீ இப்படி இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்றாள் உமா. இல்லண்ணி, அழுதோ சிரிச்சோ ஆகப் போறது என்ன? என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். பெத்தவங்கள பத்தி நினைக்காம ஆசைப்பட்டவரோட மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைச்சு வந்ததுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற தண்டனை இது. அவரே என்னை இதுக்காக குத்தி காண்பிக்கவும் செஞ்சாச்சு. விடுங்கோ, ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றபடி கல்பனா பீரோ லாக்கரை திறந்தாள். உமாவும் சேகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருக்கும் இந்த கல்பனா புதியவள். பீரோ லாக்கரை திறந்தவள், இங்க பாருங்கண்ணி என்றாள். என்னம்மா இது, முழுசா காலியா இருக்கு என்றாள் உமா. ஆமா, அவர் இந்த 2 வருஷமா எனக்கு சின்ன சின்னதா 4, 5 நகைகள் வாங்கி கொடுத்திருந்தார். அதையெல்லாம் கூட எடுத்துண்டு போயிட்டார். நான் வரும்போது என் கழுத்தில் இருந்த சங்கிலியும் 2 வளையல்களும் அவர் போட்ட தாலி செயினும் தான் மிச்சம் இருக்கு. பணம் வைக்கிற பர்ஸும் இல்லை என்றவள் கட்டிலின் அடியில் குனிந்து பார்த்தவள். இங்க ஒரு சூட்கேஸ் வச்சிருப்போம், அதுவும் மிஸ்ஸிங். அதுல தான் எடுத்துட்டு போயிருக்கார் எல்லாத்தையும் என்றாள். உமா அவள் அருகில் போய் ஆதரவாக அவளை அணைத்து கொண்டாள். என்ன கல்பனா, நீ மனசுல ஏதாவது திட்டம் யோசிச்சிட்டியா? இத்தனை கூலா இருக்க என்று கேட்டாள். நீங்க கேட்கறது எனக்கு புரியறது அண்ணி. தற்கொலை என்பது பற்றி நினைக்க கூட மாட்டேன்னு அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப நான் கல்லா மாறினதுக்கு காரணம் ஆக வேண்டிய காரியத்தை உங்களை அதிகம் படுத்தாம பார்க்கணும், அதனாலதான் என்றாள். சரிம்மா, வா வீட்டுக்கு போகலாம் என்றான் சேகர். இல்லனா நான் இங்கேயே இருக்கேன் என்றாள் கல்பனா. இல்லம்மா, உன்னை தனியா விட்டுட்டு போனா எங்களுக்கு நிம்மதியா இருக்குமா சொல்லு. அண்ணா, என்னை தனியா விட்டுட்டு போக நீங்க பயப்படாதீங்க. நான் ஒரு நாளும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அவர்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், என்னை நம்புங்க என்றாள் கல்பனா. அதுக்குன்னு இல்லம்மா, மேல நீ தனியா என்ன பண்ண முடியும்? மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டாமா? பாவி இப்படி பண்ணிட்டானே என்றான் சேகர். அவரை ஒன்றும் சொல்லாதீங்கண்ணா, ஏதோ கிரக கோளாறு. இங்க வந்த நாளா என்ன நன்னாத்தானே பார்த்துண்டார். திரும்ப நல்ல காலம் வராதா என்ன என்றாள் கல்பனா. சரி வா, எங்களோட வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துண்டு அப்புறமா யோசிக்கலாம் என்றான் சேகர். சாரிண்ணா, நான் உங்க 2 பேரையும் ரொம்பவே படுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, எங்களுக்கு தான் கூட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சோமே, இப்ப நீ இப்படி திண்டாடுறியன்னு இருக்கு என்றாள் உமா. என்ன நீ பண்ண முடியும், எல்லாம் என் நேரம். சரி வாங்க போகலாம் என்று சொல்லி கல்பனா வீட்டை பூட்டிவிட்டு அவர்களுடன் கிளம்பினாள். வீட்டுக்கு போய் கல்பனாவும் உமாவும் பெட்ரூமில் படுக்க சேகர் ஹாலில் படுத்து கொண்டான். நன்றாக 2 மணி நேரம் தூங்கி எழுந்தனர். உமா சுட சுட டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அதை குடித்ததும் மூவரும் கொஞ்சம் தெம்பாக உணர்ந்தனர். சொல்லு கல்பனா, மேல என்ன பண்ணலாம் என்று சேகர் பேச்சை ஆரம்பித்தான். நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். நான் ஓப்பனா சொல்றேன், நீ வருத்தப்படக்கூடாது. இனிமே நீ இங்க இருக்கிறது அத்தனை சரியில்லை கல்பனா. ஆபீஸ்ல அவனை தேடி இது வரைக்கும் வராட்டாலும் இனி கண்டிப்பா வீட்டுக்கு தான் வருவாங்க. நீங்க சொல்றது சரிதான்னா, ஆனா ஆபீஸ்ல இருந்து அவங்க இவரை தேடி வீட்டுக்கு வந்து நானும் அங்க இல்லைன்னா இந்த சதிக்கு நானும் உடந்தைன்னு நினைக்க மாட்டாங்களா?
அப்ப போலீஸ் என்னத்தானே முதல்ல கைது செய்யும் என்றாள் கல்பனா. உண்மைதாம்மா, நான் அதுக்காக மட்டும் சொல்லல. அந்த ரவுடிகள் கூட அவனை தேடி வரலாம் இல்லையா? நீ தனியா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அது உனக்கு நல்லதில்லம்மா. மேலும் போலீஸ் கண்ல பட்டாலே தீர்ந்தது கதை. அதனால நீ இங்கிருந்து ஒரு பத்திரமான இடத்துக்கு போகணும். சரியா? நிஜந்தான்னா. பேசாம கர்னூலுக்கு போயிடட்டுமா? அவங்கெல்லாம் நல்லவங்க தான் அண்ணா. என்னை வரவேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க என்றாள் கல்பனா கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே. உருகி போய்விட்டனர் சேகரும் உமாவும். அழாத கல்பனா, அழாத என்று அவள் தலையை தன் தோள்களில் சாய்த்து கன்னத்தை தட்டி கொடுத்தாள் உமா. கர்னூல் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ ஆந்திராவில் இருப்பதை விட சென்னை போய் விடுவதுதான் சேஃப் கல்பனா. அத்தனை சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடித்தாலும் உன் அப்பா ஒரு வக்கீல் வேற. உன்னை பார்த்து கொள்வார். அங்கேயே போய்விடு என்றான் சேகர். அதுதான் எனக்கும் சரின்னு படுது என்றாள் உமா. ஆனா எங்க அப்பா அம்மா என்னை சேர்த்துக்கிறது சந்தேகம்தான் என்றாள் கல்பனா. இல்லம்மா, அம்மா அப்பா மனசெல்லாம் அப்படி கல்லா இருக்காது. எதுக்கும் ஒரு தரம் ஃபோன் பண்ணி பார்க்கறியா என்று கேட்டான் சேகர். வேண்டாம், கேட்டுட்டு வராதென்னுட்டா இவளால போகவே முடியாது என்று மறுத்தாள் உமா. அவங்க அதே வீட்ல தானே இருப்பாங்க. சந்தேகம் இருக்கா உனக்கு? அதுல சந்தேகமே இல்லைண்ணா. சொந்த வீடு, நிறைய கட்சிக்காரங்க, சாதனா படிப்பு அத்தனையும் விட்டுட்டு எங்க போவாங்க என்றாள் கல்பனா. பின்ன நீ நாளைக்கு கிளம்பிடு கல்பனா என்றான் சேகர். இந்த வீட்டை காலி பண்ண வேண்டாமா என்றாள் கல்பனா. கொஞ்ச நாள் முன்ன ரவி என்கிட்ட ஒரு தரம் சொன்னா, ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னதாக. காலி பண்ணிட்டா அந்த வீட்டை ஒரு 3-4 வேலைக்கு போகும் பையன்களுக்கு கொடுத்தா நிறைய வாடகை வரும்னு நினைக்கிறாராம். சரி, பர்னிச்சர் பண்டம் இதெல்லாம் என்று கேட்டாள் உமா. அதெல்லாத்தையும் கூட ஒரு விலை போட்டு எடுத்துக்கொள்வதா சொன்னாராம். நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா கல்பனா என்றான் சேகர். நீங்க பார்த்து எது பண்ணாலும் எனக்கு சம்மதம்தான் என்றவள் தொடர்ந்து. நான் என் நகைகள் எல்லாத்தையும் கொடுக்கறேன். திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் போட்டுக்கிறேன். அண்ணி, ஒரு கவரிங் செயினும் வளையலும் வாங்கி கொடுங்க என்றாள். எதுக்குமா பணம் என்று கேட்டான் சேகர். இந்த பணத்தை அவரோட ஆபீஸ்ல கொடுத்து போலீஸ் புகார் வராம பாத்துக்கங்க என்றாள் கல்பனா. எங்க போயிருக்காரோ அங்க அவர் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்னால் ஆன உதவி என்றாள். ஏமா, உனக்கு அவன் மேல கோபமே வரலையா என்று கேட்டான் சேகர். கோபம் வரலன்னா நான் தான் அவரை சரியா பார்த்துட்டு இருக்கணும். இல்லைனா தனக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? ஏதோ பாவம், ஒரு பழக்கத்துல யாரோ மாட்டி விட்டு அவரை திண்டாட விட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க என்ற வருத்தமா இருக்கு. சேகரும் உமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இத்தனை நல்ல பொண்ணோட நல்லபடியா வாழ கொடுத்து வைக்கலையே அவனுக்கு என்றான் சேகர். கல்பனா நகையை வித்து ஆபீஸ் போய் வந்து வீட்டுக்காரருடன் பேசி எல்லாம் நாளைக்குள்ள ஆகணுமே என்றாள் உமா. ஆகாட்டா தான் என்ன, நீங்க மெதுவா எல்லாம் பண்ணி வைங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் கல்பனா. நான் முக்கியமா சொல்ல நினைச்சதே அதுதான். நீ எங்களோட கொஞ்ச நாள் பேசாத. இந்த பணத்தை வச்சு ஆபீஸ்க்கு கட்டிட முடியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த ரவுடிகளோ போலீஸோ என்னை கண்காணிச்சா என்னை உன் இருப்பிடம் பத்தி சொல்ல சொல்லி இம்சை பண்ணுவாங்க. தவிர உன்னை தேடி வந்தாலும் பிரச்சனை தானே. அதனால நீ கொஞ்சம் மாசங்களுக்காவது எங்களை ஃபோன்ல கூட கூப்பிடாத, லெட்டரும் போடாத என்றான் சேகர். நீ தனியா சென்னைக்கு போயிடுவியா கல்பனா என்று கேட்டாள் உமா. போயிடுவா அண்ணி என்றாள் கல்பனா. சாரிம்மா, உமா இப்ப இருக்கிற நிலைமையில அவளும் வர முடியாது. அவளை தனியா விட்டுட்டு என்னாலையும் வர முடியாது என்றான் சேகர். என்னண்ணி என்று கேட்டாள் கல்பனா. ஆமாம் கல்பனா, 40 நாள் ஆறது. இன்னைக்குத்தான் டாக்டர் நிச்சயமா சொன்னார். வாழ்த்துக்கள் அண்ணி என்ற கல்பனா உமாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். இந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாம என்னால தான் உங்களுக்கு இடைஞ்சல் என்றாள் கூடவே. அதற்குள் சேகர், நீ வீட்டுக்கு போய் உன் புடவை துணிமணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. பாக்கி எல்லாம் காலையில நான் பார்த்துக்கிறேன் என்றான். பிறகு, சரி வா, உன்னை கொண்டு போய் விடுறேன் என்றான். சரி அண்ணி, நான் கிளம்புறேன் என்றாள் கல்பனா. அவளுக்கு கையில் ஒரு டப்பாவில் தயிர் சாதம் போட்டு கொடுத்தாள் உமா. வீட்டுக்கு வரும் வரை அடக்கி வைத்திருந்த துக்கம் வீட்டுக்கு உள்ளே கதவை தாளிட்டு வந்ததும் பீறிட்டு கொண்டு வந்தது. கட்டிலில் படுத்து ஒரு பாட்டம் அழுது தீர்த்தாள். மனபாரம் சற்று குறைந்தாற் போல் இருந்தது. எழுந்தாள், முகம் கழுவிக்கொண்டாள்.
தயிர் சாதத்தை சாப்பிட்டாள். சற்று தெம்பாக இருந்தது. மளமளவென்று தன் ட்ரெஸ்ஸை எல்லாம் ஒரு சூட்கேஸிலும் ஜிப் பேக்கிலுமாக அடுக்கினாள். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்கும்போது அதை ஒட்டி ஏதேதோ பழைய நினைவுகள். எல்லாம் இனிமையானவை. அதுவும் அந்த ரோஸ் நிற ஹகோபா சுடிதாரை எடுத்து மடிக்கும்போது ரொம்பவே துக்கம் பொங்கியது. அது போன வருடம் அவள் பிறந்த நாளைக்கு இருவரும் சேர்ந்து போய் வாங்கினார்கள். முதல் கடையிலேயே இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் செய்து விட்டான் ரவி. இவளுக்கு என்னவோ அதை விட அதே ஹக்கோபாவில் பார்த்த நீல வண்ண சுடிதார் தான் பிடித்திருந்தது. அதைத்தான் வாங்க வேண்டும் என்று அடம் பிடித்தாள். இவன் அப்புறம் கடையிலேயே ஒரு ஆளில்லாத மூலையில் போய், இத பார் கல்பனா, என் கண்ணில்ல, இத வாங்கிக்கோடா, உனக்கு வேணும்னா அதையும் எடுத்துக்கோ என்றான். ஒரே டிசைனில் 2 ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். ப்ளூ ராஜா ப்ளீஸ் என்றாள் கல்பனா. அந்த கலர்ல வேற ஒன்று வாங்கிக்கோ என்றான். அவன் கெஞ்ச கெஞ்ச இவள் ரொம்பவே செணுங்கினாள். ஆ, எதுக்கு இத்தனை பிடிவாதமாம் என்றாள். இத பார், நீ அந்த ட்ரெஸ்ல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி இருப்ப. நான் உன்னை அந்த ட்ரெஸ்லயே அப்படியே கடிச்சு என்றான். அதன் பிறகு இவள் ஏன் வாயை திறக்கிறாள்? அதை முதலில் போட்டுக்கொண்ட அன்று அவன் இவளை ரசித்த விதம் இருக்கிறதே, அதை நினைக்கையில் இப்போது கண்களில் கண்ணீர் பெருகியது. நிறைய ட்ரெஸ்கள் இப்படி ஒவ்வொரு சம்பவத்தை நினைவூட்டின. ஒரு மாதிரியாக பேக் பண்ணி முடித்தாள். வருங்காலத்தை நினைத்தால் பயமாகத்தான் இருந்தது. தலையை உலுக்கி கொண்டாள். அந்த நினைவுகளை உதறுகிறாளாம். பைத்தியக்காரி, தலையில்தான் அந்த நினைவிருக்கிறதாம். அல்லது அப்படி உதறினால் போய்விடுமா? என்னவோ அசட்டுத்தனம். அடுத்து பீரோவை பூட்டும் முன் வளையல் ஸ்டாண்ட் கண்ணில் பட்டது. ஒரு முறை சார்மினார் போன போது மயில் மாதிரி செய்யப்பட்ட இந்த ஸ்டாண்டை வாங்கினான் ரவி. பிறகு இவளிடம், இந்த ஸ்டாண்டு நிறைய வளையல் வாங்கிக்கோ என்றான். டஜன் கணக்கில் வளையல் வாங்கியும் அந்த ஸ்டாண்டில் இன்னும் நிறைய இடம் இருந்தது. எதுக்கு ரவி எனக்கு இப்போ இத்தனை வளையல்கள் என்று செணுகினாள் கல்பனா. இப்போ ஏன் வாங்கணும்னா, வாங்கி வளை அடுக்கும் காலத்தையோ நாமளே தள்ளி போடுறோம். அந்த காலம் திடீர்னு வந்ததுன்னு வை, அந்த செய்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இத்தனை வளையல்களும் போட்டுக்கணும். அதான் என்னோட ஆசை. அதனால தான் நிறைய வளையல் வாங்கிக்கோ இப்போன்னு உன்னை சொல்றேன். வாங்கு வாங்கு என்றான். வீட்டுக்கு வந்து அவளை ட்ரெஸ்ஸும் வளையல்களையும் மாற்றிக்கொள்ள செய்து போட்டோவாக எடுத்து தள்ளினான். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இனி அந்த வளையல்களையெல்லாம் அவசியம் எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா? எப்போதாவது அணிந்து கொள்வோமா? அவன் வந்து பார்ப்பானா? திரும்ப நாம் அவனை பார்ப்போமா என்றெல்லாம் கலக்கம் ஏற்பட்டது. ரொம்பவும் யோசனைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தன்னையே தேற்றிக்கொண்டு ரொம்பவும் பிடித்த வளையல்கள் சிலவற்றை துணியில் சுற்றி எடுத்து கொண்டாள். காலையில் சீக்கிரமே வந்து விட்டார்கள் சேகரும் உமாவும். உன் நகைகளை எல்லாம் விற்க வேண்டாம் கல்பனா என்று நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தான் சேகர். ஏன்னா, எனக்கு நகைகள் இல்லாவிட்டால் என்ன, அவர் நல்லபடியாக இருந்தால் போதும் என்றாள் கல்பனா. இல்லம்மா, அவன் ஆபீஸில் வேலை செய்யும் என் நண்பன் ஒருவனிடம் கேட்டுட்டேன். ரவி இந்த ஆபீஸில் சேரும்போது கட்டிய டெபாசிட் பணம், இன்னும் அவனுக்கு சேர வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுட்டி எல்லாம் சேர்த்தால் அவன் எடுத்திருக்கும் பணத்தில் 3/4 சரி கட்டி விடுவார்களாம். அவன் ஆபீஸ் மருந்து கம்பெனி இல்லையா, அதனால் அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் அநேகமாக கொடுப்பார்கள் என்கிறான். அது தெரிந்துதானே ரவியும் எங்கேயோ பத்திரமாக போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை என்ன சொல்லி திட்டுறது? சரி, அந்த ரவுடிகளுக்கு என்றாள் கல்பனா. யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் இவங்கிட்ட இருந்து நிறையவே அடிச்சிருப்பாங்கன்னு தோன்றது. இல்லைன்னா இதுக்குள்ளேயே தேடி வந்திருக்க மாட்டாங்களா? நானா அவங்கள தேடிக்கிட்டு போய் அனாவசியமா பிரச்சனைகள்ல மாட்டிக்கவும் விரும்பல என்று சேகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசல் பெல்லை யாரோ அழுத்தினார்கள். வீட்டு சொந்தக்காரர் வந்திருந்தார். என்னம்மா, சாருக்கு மாற்றலாகி விட்டதாமே, ப்ரமோஷனுடன் தானே? ஆல் த பெஸ்ட்டுமா. இந்தாங்கோமா, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம், பர்னிச்சர் எல்லாம் நானாக ஒரு விலை போட்டு அந்த பணமும் கொண்டு வந்திருக்கேன். சரியானு பாருங்கம்மா. இன்னும் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் தயங்காம சொல்லுங்க என்ற தானாகவே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லி சோஃபாவில் உட்கார்ந்தார். அவர் கொடுத்த பணமே இவர்கள் எதிர்பார்ப்பிற்கு மேலாகவே இருந்ததால் தேங்க்யூ சார் என்று சொல்லி வாங்கி கொண்டாள். உமா, சாருக்கு காஃபி கொண்டு வா என்றான் சேகர். வேணாம் வேணாம் சார், நான் வீட்டில் குடிச்சிட்டு தான் வரேன்
எனக்கும் வெளியில நிறைய வேலை இருக்கு. அப்ப நான் வரட்டுமா என்று சொல்லி விடை பெற்றார். உமா கல்பனாவிடம், போகட்டும், கடவுள் சிக்கல் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை தீர்த்து விட்டார் என்றாள். இந்த பணம் உனக்கு தாராளமாக போதும் கொஞ்ச நாளைக்கு. ஏமா இப்ப வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறியா அம்மா வீட்டுக்கு என்று கேட்டாள் உமா. வேண்டாம் அண்ணி, ஃபோன் பண்ணி கேட்டு வராதேன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் அங்க போக முடியாது. நேராகவே அங்க போய் நின்னுட்டா என்னை சேர்த்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது என்றாள் கல்பனா. ஆமா, யார் என்ன சொன்னாலும் அவள் அம்மா அவளை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவ இப்படி இருக்கும்போது என்றாள் உமா. சரி, நீ ஊருக்கு எடுத்து போக வேண்டிய சாமான்களை எல்லாம் பேக் பண்ணிட்ட இல்லையா? நான் இன்னைக்கு லீவு போட்டிருக்கேன். இப்பவே சாமான்களை எங்க வீட்ல வச்சுட்டு வீட்டை பூட்டி சாவியை கொடு. வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் உன்னை கொண்டு ரயிலில் ஏத்த நேரம் வந்துடும். நகைகளை போட்டு பின் பண்ணிக்கோமா. ஒரு சூட்கேஸ், ஒரு ஜிப் பேக், ஒரு ஹேண்ட் பேக் இல்லையா? மூணுலையுமா பணத்தை பிரிச்சு வச்சிருக்கோமா? மூணுலையுமா பணத்தை பிரிச்சு வச்சுக்கோமா. என்னால தவிர்க்க முடியாம தான் உன்னை தனியா அனுப்புறேன். தப்பா நினைச்சுக்காதம்மா என்றான் சேகர். அண்ணா என்ற கைகளை கூப்பினாள். கண்களில் நீர் வழிய கல்பனா. உங்கள் இருவருக்கும் நான் எந்த வகையில் நன்றி சொன்னாலும் போதவே போதாது. எத்தனை ஜன்மமா எனக்கு கடன் பட்டிருந்தீர்களோ. இப்படி ஓடி ஓடி இத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறீர்கள். எனக்கு பேச வார்த்தைகளே இல்லை என்றாள் தொடர்ந்து. அண்ணா, உமா அண்ணி என்று இழுத்தாள். என்னம்மா சொல்லு என்றாள் உமா. நான் பாட்டுக்கு அவர் 3 நாள் வரலேனா உடனே இப்படி கிளம்பி போறேனே. ஒருவேளை அவர் வந்து தேடினாக்கா என்ன அண்ணா பண்றது என்று கேட்டாள். அம்மா, நீ ரொம்ப பாவம். அவன் போயிருக்கிற விதத்தை பார்த்தா அவன் திரும்பி வர எண்ணத்துல போயிருக்கிற மாதிரியா தோன்றது? சொல்லு. ஓசைப்படாம ராவோட ராவா சொந்த வீட்டிலேயே பெண்டாட்டி நகைகளை எடுத்துண்டு துணிமணியோட புறப்பட்டு போயிருக்கிறவன் இப்பவெல்லாம் திரும்பி வர ஐடியாவோடயா போயிருப்பான்? திருட்டு பைய என்றான் சேகர். ஆமா, ஒருவேளை உங்க அம்மா வீட்டுல உன்னை ஏத்துக்கலைனா அல்லது அவங்க அங்க இல்லவே இல்லைனாலோ என்னம்மா பண்ணுவ? தைரியமா இருப்பையா என்று கேட்டாள் உமா. சென்னை நான் பழகின ஊர் என்கிறதுனால எனக்கு அங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருப்பதோ மேலே படிப்பதோ கூட இங்கைய விட சுலபம். ஆனா இதெல்லாம் அப்பா அம்மா என்னை ஏத்துக்கலைன்னா தானே ஏத்தன் விடுவாங்கண்ணா. என்ன திட்டி தீர்ப்பாங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். நான் பண்ணது தப்பு தானே. அடுத்ததாக அவங்க அங்க இல்லாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தைரியமா இருப்பேன். கவலைப்படாம இருக்கே இருங்க நீங்க 2 பேரும். நாம போனிலோ லெட்டர் போட்டோ விஷயங்களை பரிமாறிக்கொள்ள முடியாது. அதுதான் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம் என்றாள் கல்பனா. அவளை ரயில் ஏற்றிவிட சேகர் உமா இருவருமே வந்திருந்தனர். 100 ஜாக்கிரதை சொல்லி அவர்கள் இருவரும் புறப்படும் வேளையில் பெண்கள் 2 பேரும் உடைந்து அழுது விட்டனர். சேகர் தூர போய் நின்று கொண்டு கண்களை துடைத்து கொண்டான். ரயில் புறப்பட்டு 20 நிமிடங்கள் போல் ஜன்னல் பக்கத்தில் இருந்து இவள் தலையை உள்ளே திருப்பவே இல்லை. இவள் அழுகையும் நிற்கவில்லை. பிறகு தன்னை மெதுவாக சுதாரித்து கொண்ட கல்பனா மெதுவாக தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தாள். மொத்தமும் பெண்கள்தான். 5 சிறுமிகள் இந்த பகுதியிலும் இன்னும் 4 சிறுமிகள் அடுத்த பகுதியிலும் இருந்தார்கள். 7ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் போல் இருந்தனர். கூடவே அவர்கள் ஆசிரியை போல் தோற்றமளித்த ஒரு சிறிய வயது பெண்ணும் ஒரு வயதான பெண்மணியும் வந்திருந்தனர். அந்த வயதான பெண்மணி அமைதி, சாந்தம் ஆகியவற்றின் மொத்த உருவமாக தெரிந்தாள். என்னம்மா, முதல் முறையா புக்ககம் போறியா? இப்படி அழுதுட்டியே என்றாள் அந்த அம்மாள். அண்ணாவும் அண்ணியுமாக வந்து ஏற்றி விட்டார்கள் போலிருக்கிறது. கல்பனா ஏதும் பேசும் நிலையில் இல்லாததால் ஆமாம் என்ற தோரணையில் தலையை அசைத்து வைத்தாள். பிறகு மெல்ல மெல்ல பேச்சு வாக்கில் அந்த அம்மா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவள் ஒற்றை சொற்களிலேயே பதில் சொல்ல அந்த அம்மாள் கேள்வி கேட்பதையே நிறுத்திவிட்டாள். ஆனாலும் தன்னை பற்றி அவ்வப்போது சொல்லிக் கொண்டுதான் வந்தாள். மொத்தத்தில் கல்பனாவிற்கு இரவு படுக்கும் முன் அவர்களை பற்றிய எல்லா விவரங்களும் தெரிந்துவிட்டது. அந்த பெண்மணியின் பெயர் சரோஜினி. சாந்தி மகளிர் இல்லம் என்ற இல்லத்தின் தலைவி. அவளுடைய அண்ணா அண்ணியுடன் தான் சின்ன வயதிலெல்லாம் இருந்தாளாம். கல்யாணமாகி குழந்தை பிறக்காத அவர்கள் இருவரையும் பார்த்து மிகவும் மனம் நொந்து போவாளாம்.
கடைசியில் 2 தாய் தந்தையற்ற குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தார்களாம். அடுத்தடுத்து இன்னும் ஆதரவற்ற குழந்தைகள், இன்னும் பல்வேறு வயது பெண்கள் என்று அங்கு வந்து சேர, இவளுக்கும் அவர்களுக்கு செய்யும் சேவையே ரொம்பவும் பிடித்து போனதாம். அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று இருந்து விட்டாளாம். நிறைய சொத்து இருக்கவே நிறைய பேருக்கு ஆதரவும் அளித்தார்களாம். அண்ணா அண்ணி இருவரும் நல்ல வயது முதிர்ந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்தான் காலமானார்களாம். அண்ணியின் பெயரால் தான் சாந்தி மகளிர் இல்லம் என்று தங்கள் இல்லத்திற்கு பெயர் வைத்தார்களாம். இப்போது கூட வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் உங்கள் இல்ல குழந்தைகளா என்று கேட்டாள் கல்பனா. ஆமாம்மா, எங்கள் இல்லத்தில் எல்லா வயது பெண்களும் இருக்காங்கம்மா. சில பேர் இல்லத்திலேயே இருக்காங்க, சில பேர் வேலைக்கு போறாங்க. இப்போ இந்த பெண்கள் எல்லாம் தேசிய அளவிலான சொற்பொழிவு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு கூட்டி வந்துட்டு திரும்ப அழைச்சுக்கிட்டு போறோம். வேற வெளியூர்னா நான் கிளம்புறதில்ல. ஹைதராபாத்தில் என் சொந்தக்காரங்க சில பேர் இருக்காங்க. அவங்களையும் பார்க்கலாமேன்னு தான் நானும் புறப்படுறேன் என்று விவரமாக சொன்னாள் சரோஜினி. அவர்கள் எல்லாம் சாப்பிடும்போதே தானும் உமா கொடுத்திருந்த தயிர் சாத பொட்டலத்தை எடுத்து சாப்பிட்டாள் கல்பனா. தயிர் சாதத்தை பக்குவமாக கலந்து கொடுத்திருந்தாள் உமா. நினைக்கும் போதே கண்களில் திரும்ப நீர் நிறைந்து விட்டது. இத பாருமா, இப்ப நீ சொல்ல இஷ்டப்படலைன்னா வேண்டாம். ஆனா என்னோட அனுபவத்துல நான் பலதரப்பட்ட பல விதமான வேதனைகளில் மன கஷ்டப்படும் பல பெண்களை பார்த்துட்டேன். நீ படுகிற வேதனை சும்மா புக்ககத்துக்கு போகிற பெண்ணின் வேதனை இல்லை என்று எனக்கு படுகிறது. உனக்கு எப்போதாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட வர மட்டும் தயங்காத. அதற்காகத்தான் நான் வலிய உன்னிடம் பேசி இத்தனை விவரங்களையும் சொன்னேன் என்றார் சரோஜினி. அவளிடம் தன் இல்லத்தின் விசிட்டிங் கார்டை கொடுத்தாள். ரயிலில் டிக்கெட் அன்றைக்கே முயற்சித்து அன்றைக்கே கிடைத்தது பெரிய அதிசயம்தான். அதனால் இவளுக்கு மேல் பர்த் கிடைத்தாலும் தயங்காமல் வாங்கிவிட்டான் சேகர். ரயிலில் ஏறியதும் யாராவது சக பிரயாணியை கேட்டு கீழ் பர்த் வாங்கி படுத்துக்கோ என்று சொல்லியிருந்தான் சேகர். ஆனால் அவளுக்கு இருந்த மனநிலையில் அவள் அதை முயற்சிக்கவே இல்லை. ஆனால் தூங்கும் நேரம் வந்ததும் சரோஜினி தானாகவே இவளிடம், நீ கீழேயே படுத்துக்கோமா, குழந்தைகள் மேல் பர்த்தில் படுத்துண்டு ஏதாவது விளையாட்டா பேசிண்டு வருவாங்க என்று சொல்லிவிட்டாள். நன்றி சொல்லி படுத்து கொண்டவளுக்கு அத்தனை சீக்கிரம் தூக்கம் வந்துவிடுமா? என்னென்னவோ யோசனைகள். முதலில் ரவி தன்னை இங்கே ஹைதராபாத்திற்கு விமானத்தில் அழைத்து வந்த ஜோர் என்ன? இப்போது தான் அனாதையாக அதே சென்னைக்கு திரும்பி போகிற வேதனை என்ன என்று நினைத்த போது துக்கம் பொங்கியது. வருத்தப்படாமல் மனதை திடமாக வைத்து கொள்ளணும் என்று திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். ஆனால் என்ன திடப்படுத்தி கொண்டு என்ன? புடவை தலைப்பை வாயில் வைத்து கொண்டு அழுது கொண்டே ரொம்ப நேரம் படுத்திருந்தாள். எப்போது தூங்கினாளோ? காலையில் சரோஜினி இவளை எழுப்பும் போதுதான் கண் விழித்தாள். அம்மா கல்யாணி, பேசின் பிரிட்ஜ் வந்துடுத்துமா, எழுந்திரு என்று இவளை உலுக்கி எழுப்பினாள் சரோஜினி. ஆம், முதல் நாள் இரவு. உன் பெயர் என்ன என்று கேட்ட சரோஜினியிடம் சட்டென்று ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சி தோன்ற, என் பெயர் கல்யாணி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருந்தாள் கல்பனா. நொடிக்கு 100 தரம் கல்பனா, கண்ணே மணியே என்று கூப்பிட்டு கொண்டிருந்த ரவி இல்லாமல் கல்பனா என்ற பெயரை சொல்லிக் கொள்ளவே வெறுப்பாக இருந்தது. சரோஜினியின் அழைப்பை கேட்டு விருட்டென்று எழுந்தி நிற்கப் போன கல்பனாவுக்கு அப்படியே ஒரு தலை சுற்றல். சட்டென்று எதிர் பர்த்தில் உட்கார்ந்து அப்படியே சாய்ந்து விட்டாள். ஓரத்தில் உட்கார்ந்திருந்த சரோஜினி, கல்யாணி கண்ணு திறமா, என்னம்மா பண்ணுது என்று கேட்டாள். அதற்குள் இன்னொரு டீச்சர் தண்ணீர் எடுத்து தர அதை இவள் முகத்தில் லேசாக தெளித்தாள். இவளால் கண்ணை திறக்க முடியவில்லை என்பது தெரிய மற்றொரு டீச்சரிடம் தன் பிளாஸ்கில் மீதி இருந்த காஃபியை எடுத்து கொடுக்குமாறு சொன்னாள். அவள் கொடுத்த காஃபியை கல்பனாவை தன்மேல் சாய்த்து கொண்டு அவள் வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டினாள். நாடியையும் பார்த்த சரோஜினி கல்பனாவை வற்புறுத்தி சில பிஸ்கட்டுகளையும் சாப்பிட வைத்தாள். ஏமா, யாராவது ஸ்டேஷனுக்கு வருவார்கள் இல்லையா என்று கேட்டாள் சரோஜினி. இல்லம்மா, நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு யாருக்கும் தெரிவிக்கல என்றாள் கல்பனா. நீ இப்ப இருக்கிற நிலையில தனியா வந்ததே தப்பு. இன்னும் நீ தனியா ஆட்டோ பிடிச்சு இதெல்லாம் வேற பண்ண போறியா? வீடு எங்கம்மா உனக்கு? மயிலாப்பூர்.
சரி வா, எங்க வேன் வந்திருக்கும், போற வழியில உன்னை இறக்கி விட்டு விடுகிறோம் என்றாள் சரோஜினி. வேண்டாமா, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துண்டு அப்புறமா போய்க்கிறேன் என்றாள் கல்பனா. இத பாரு, உன்னை இப்படியே விட்டுட்டு நான் போறதா இல்ல, கிளம்பு நீயும் என்று வந்திருந்த டிரைவரிடம் அவள் சாமான்களையும் தூக்கி கொள்ள சொல்லிவிட்டு கல்பனாவை கை தாங்கலாக அழைத்து கொண்டு மற்ற மாணவிகளுடன் கிளம்பினாள். கல்பனாவிற்கு மிகவும் பலகீனமாக இருந்தது. நடக்கவே முடியவில்லை. அதைவிட பெரிய ஆச்சரியம், இந்த மேடம் நீ இருக்கிற நிலையிலேன்னு சொன்னாங்களே என்பது. கேள்விக்குறியோடு சரோஜினியின் முகத்தை பார்க்க, நாடி பிடிச்சு பார்த்தேன் இல்லையா, அப்ப தெரிஞ்சது என்றாள். என்னை ஆட்டோவில் மட்டும் ஏத்திவிட்டு போயிருங்க மேடம், வீடு வரைக்கும் வந்து நீங்க எதுக்கு சிரமப்படணும் என்றாள் கல்பனா. இத பார், உங்க வீட்டு வாசல்ல உன்னை விட்டுட்டு நாங்க உடனே கிளம்பிடுறோம். உன் வீட்டு வாசல்ல உனக்கு கிடைக்கிற வரவேற்பை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டேன் என்றாள். அந்த பயத்திற்குத்தானே சொன்னோம், இவள் நம் மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே படம் பிடித்த மாதிரி அல்லவா பேசுகிறாள் என்று தோன்றியது கல்பனாவிற்கு. வேனில் எல்லோரும் ஏறிக்கொள்ள வேன் புறப்பட்டது. மயிலாப்பூரில் வண்டி நுழையும் போதே இவளுக்கு ஒரே கலக்கமாக இருந்தது. கூடவே ஒரு சந்தோஷம் வேறு. இப்போது எல்லாவற்றையும் விட அங்கே போய் சேர்ந்ததும் என்ன அவமானப்பட போகிறோமோ, அதில் சரோஜினி மேடம் முன்னாடி வேறா, அவளை எப்படி தவிர்ப்பது என்ற யோசனை வேறு. ஆனால் இன்னும் கூட தலை சுற்றல் இருந்தது. நிச்சயமாக தனியாக வரவும் பயமாகத்தான் இருந்திருக்கும். அவள் செய்தது பெரிய உதவிதான். பல்வேறு எண்ணங்களுக்கிடையில் வீட்டை நெருங்கிவிட்டாள். வேன் அந்த வீட்டின் வாசலில் நின்றது. சரோஜினிக்கு நன்றி தெரிவித்த கல்பனா அவளுக்கு கை கூப்பி விடை கொடுத்தாள். மிக்க நன்றி மேடம், உங்கள் உதவிக்கு. இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கிளம்புங்கள். இல்லனா உள்ளே வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு போகிறீர்களா என்று கேட்டாள். எங்கே சரி என்று சொல்லி விடுவாளோ என்ற பயத்துடன். ஆனால் சரோஜினி இவளின் அழைப்பை ஏற்கவில்லை. இல்லம்மா, நான் கிளம்புறேன், குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும் என்றாள். சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எல்லோருக்கும் பை என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டின் காலிங் பெல்லை அடிக்கப் போன கல்பனா அந்த வீட்டில் ஏதோ மாற்றம் இருப்பதை உணர்ந்தாள். ஏதோ பெரிய பெயர் பலகை மாடி பால்கனி சுவர் முழுவதையும் அடைத்து கொண்டு மாட்டியிருந்தது. அது அவள் வீட்டிற்கு புதுசு. சாதாரணமாக அப்பா பெயருடன் வக்கீல் என்று எழுதப்பட்ட போர்டு சின்னதாக மாட்டியிருக்கும். ஆனால் வீட்டு வாசலில் பவுன்ராஜ் அண்ட் பிரதர்ஸ் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ் என்று போட்டிருந்தது. தூக்கி வாரி போட்டது இவளுக்கு. இவர்கள் வீட்டில் சாதாரணமாக காலை 5:30 மணிக்கெல்லாம் வாசற்கதவை திறந்து விடுவார்கள். மணி இப்போது 6:30க்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் கதவே திறக்கவில்லை. வாசலில் கோலமும் இல்லை. இவளுக்கு எல்லாமே வினோதமாக இருந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு காலிங் பெல்லை அடித்தாள். ஒரு மார்வாடி பெண் வந்து கதவை திறந்தாள். கோன் ஹை, என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள். கல்பனா திக்கி திணறி, இங்க ராமமூர்த்தி வித்யான்னு என்று ஆரம்பித்த உடனேயே அந்த மார்வாடி பெண், இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டு அவங்க போய் 2 வருஷம் ஆகுதேம்மா, நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க என்று கேட்டாள். இவளுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி சிறகடிக்க கண்கள் இருண்டது. அந்த நேரத்தில் வாசலில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிற்கும் சப்தம் கேட்க திரும்பி பார்த்த கல்பனா திகைத்து போய்விட்டாள். திருவேங்கடம் மாமா தன்னை சுதாரித்து கொண்டு, மாமா மாமா என்று உரக்க அழைத்து கொண்டே அவரிடம் போனாள். அவரும் இவளை பார்த்து அதிர்ந்து போனார். யாரு, கல்பனாவா? ஏமா, இத்தனை நாள எங்கம்மா போன? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட என்று அடுக்கிக் கொண்டே போனவர் கண்களில் நீர் துளித்து விட்டது. இப்படி கூடவா என்று ஆரம்பித்தவர் சற்று தயங்கி, கொஞ்சம் இரு வரேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்கார பெண்மணியிடம், அம்மா கொஞ்சம் ஆபீஸ் சாவி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இவங்களோட பேசிட்டு இவங்கள அனுப்பிவிட்டு வரேன் என்றார். யாரு சார் இவங்க என்ற அந்த அம்மாவின் கேள்விக்கு, பழைய ஓனரின் உறவுக்காரங்க என்று பதில் சொன்னார். பின் ஆபீஸ் ரூமை திறந்து கல்பனாவை உள்ளே அழைத்து உட்கார சொல்லிவிட்டு தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்தார். அவளை சற்று உற்று பார்த்த அவர், ஏமா நீ பண்ணது உனக்கே சரின்னு படுதா, ஏமா அப்படி செஞ்ச என்று கேட்டார். திருவேங்கட மாமா இவளுக்கு புத்தி தெரிந்த நாளாய் அப்பாவிடம் வேலை செய்தவர். அவர் மட்டும்தான் வீட்டின் உள்ளே எல்லாம் வருவார். இவர்களிடம் எல்லாம் பேசுவார். பாட்டிக்கு இவரை ரொம்பவும் பிடிக்கும்.
சாஸ்திர சம்பிரதாயங்களில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் இவரிடம்தான் விவாதிப்பாள். மாமா, நான் போன அப்புறம் என்ன நடந்தது? அப்பா, அம்மா, பாட்டி, சாதனாவெல்லாம் எங்க போயிருக்காங்க? வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? என்று கலவரத்துடன் கேட்டாள். எனக்கும் பெண் குழந்தை இருக்கா. நீ பண்ண மாதிரி அவளும் பண்ணி இருந்தா இந்த குடும்பத்துக்கு ஆன கதிதான் எனக்கும் ஆயிருக்கும் என்றார். கல்பனா கலங்கி போனாள். மாமா, என்னாச்சு? சொல்லுங்க மாமா என்றாள். என்னன்னுமா சொல்றது? என் ஒருத்தங்கிட்ட தவிர வேற யார்கிட்டயும் உங்க அப்பா நேரடியா விஷயத்த சொல்லல. மத்தவங்க எல்லாரும் ஏதோ அரசல் புரசலா என்ன நடந்திருக்கும்னு யூகிச்சிருப்பாங்களே தவிர முழுசா யாருக்கும் தெரியாது. சரி மாமா, அப்பா அம்மாவெல்லாம் எங்க? இவ்வளவு அக்கறையா அவசரமா இப்ப கேக்குற நீ, அவங்க மேல துளி அக்கறை இருந்திருந்தா அப்படி யாருமே எதிர்பார்க்காத அந்த காரியத்தை செஞ்சிருப்பியா? அந்த சமயத்தில் அந்த வீட்டின் வேலைக்காரி இவளுக்கு டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து கொடுத்தாள். திருவேங்கடம் சாப்பிட மாட்டார். நீ லெட்டரை எழுதி வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டியா? அந்த லெட்டர் அன்னைக்கு ராத்திரி தான் அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதுவும் பாட்டி கண்ணில் தான் பட்டிருக்கு. படிச்சதும் அப்படியே சாஞ்சவதான் போயாச்சு. மாசிவ் ஹார்ட் அட்டாக், உன் உபயம் என்றார் கலங்கிய கண்களுடன். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க என்று அலறினாள் கல்பனா. ஆமாம்மா, பாட்டி உன் லெட்டரை படிச்ச அடுத்த நொடியிலேயே போயிட்டாம்மா. அந்த ஷாக்கை அவளால தாங்க முடியல. எல்லார்கிட்டையும் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி, நீ ஸ்கூலோட டூர் போயிருக்கேன்னு சொல்லி உங்க அத்தையும் வரவிட்டு காரியமெல்லாம் பார்த்தா. உங்க அப்பா அப்படியே மனம் முடிஞ்சு போயிட்டாருமா. அவருக்கு அம்மா செத்து போனது துக்கம்னா அதுக்கு காரணம் தன் பெண் தான் என்கிறது மகா பெரிய துக்கம்மா. என் பெண்ணே தன் பாட்டியை கொன்னுட்டாள்னு தனியா கதறி தீர்த்துட்டார். அவர் இங்க இருக்கவும் எல்லோரையும் பார்க்கவும் ரொம்ப மானக்கேடா உணர்ந்த போதுதான் உன் அத்தை எல்லோரையும் மலேசியாவுக்கு வந்துடுங்கோ, சாதனா அங்க மேல படிச்சுப்பா, உங்க அப்பா அங்கேயே கன்சல்டன்சி போர்டு போட்டு பிராக்டிஸ் செய்யலாம், கொஞ்ச வருஷம் கழிச்சு சாதனாவை தன் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுடலாம்னு சொன்னாள். தன் அம்மா காரியமானதும் உங்க அப்பா வீட்டை வித்துட்டு எல்லோருமா மலேசியா கிளம்பி போயிட்டாமா. இதுதான் நடந்தது. நொறுங்கி போனாள் கல்பனா. தன் சுயநலனுக்காக தான் செய்த காரியம் தன் அருமை பாட்டியை பலி வாங்கி விட்டதா? என்ன கொடுமை! பாட்டி தன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாள். தனக்கு கல்யாணம் செய்து தனக்கு பிறக்கும் குழந்தையின் கையால் தன் கன்னத்தில் அறை வாங்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வாளே. அந்த அடியை வாங்கின பிறகுதான் தன் உயிர் பிரியும் என்று சொல்வாளே. ஐயோ, சாகும்போது தன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு உயிரை விட்டாளோ? கல்பனா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். சற்று நேரம் அவளை அழ விட்டுவிட்டு திருவேங்கடம் அவளை சமாதானப்படுத்தினார். போகட்டும், எல்லாம் விதி. ஏதோ எல்லாம் நம்ம கை மீறி நடந்துடுத்து. நீ எப்படிம்மா இருக்க? எங்க இருக்க? நீ நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் உன்னை நல்லா வச்சிருக்கானா என்று கேட்டவர் அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். அந்த பார்வையில் கூனி குறுகி போனாள் கல்பனா. நல்ல வேளையாக நகையெல்லாம் உடம்பில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். நான் நல்லா இருக்க மாமா, அப்பாவோட பேச முடியுமா என்று தயங்கியபடியே கேட்டாள். நம்பர் போட்டு தர, பேசிப்பாரு என்றார். பின் தன் டைரியை பார்த்து நம்பரை டயல் செய்தார். இப்போ அங்க மணி 10:30 இருக்கும் என்று சொன்னவர், இருமா ரிங் போறது என்றார். அந்த பக்கத்தில் அப்பாதான் எடுத்திருக்க வேண்டும். சார், நான் திருவேங்கடம், சென்னையிலிருந்து பேசுறேன். உங்க பொண்ணு கல்பனா இங்க வந்திருக்கா, தோ பேசுறா என்றவர் ரிசீவரை அவள் கையில் கொடுத்தார். இவள் மெல்ல அப்பா எனும்போதே விசும்பி விட்டாள். இவள் குரல் காதில் விழுந்ததோ விழாமலேயோ அங்கிருந்து ராமமூர்த்தி, எனக்கு எது சார் அங்க பொண்ணு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். அவ இங்க என்னோட இருக்கா. வேற எந்த கொலகாரி பத்தியும் எனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியவும் வேண்டாம் என்று சொன்னவர் பட்டென்று போனை வைத்து விட்டார். கல்பனா நெருப்பில் விழுந்தது போல் துடித்து போனாள். பொங்கி வந்த அழுகையை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு, கல்பனா, நான் வரமாமா என்று சொல்லி கிளம்பினாள். எங்கம்மா போக போற என்று கேட்டார் திருவேங்கடம். எல்லோரையும் பார்க்கணும்னு தான் இங்க வந்த மாமா, சாயந்தரம் ரயிலுக்கு திரும்பிடுறேன் என்று அப்போது தோன்றிய ஒரு பொய்யை சொன்னாள். சரிம்மா, எங்க இருந்தாலும் சௌக்கியமா நன்னா இருக்கணும் என்று கண்கள் பனிக்க சொன்னார் திருவேங்கடம். வெளியே அவள் வரவும் ஒரு காலி ஆட்டோ அந்த பக்கமாக போகவும் சரியாக இருந்தது. அதை கூப்பிடும் முன் தன்னை யாரோ அழைப்பதை உணர்ந்தாள்.
திரும்பியவள் சாந்தி இல்லத்தின் வேன் டிரைவர் இவளை நோக்கி வருவதை பார்த்தாள். அம்மா, எங்க மேடம் தெருமுனையில தான் இருக்காங்க. உங்களை பார்த்து அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க என்றார். தெருமுனையில் வேன் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த டிரைவரும் வயதானவர்தான். சாமான்களை அவர் வாங்கிக் கொள்ள கல்பனா அவர் பின் நடந்தாள். வேன் அருகில் வந்ததும் தலையை குனிந்து கொண்டு வண்டியில் ஏறினாள். சரோஜினி கல்பனாவை தன் அருகில் உட்கார வைத்து அவள் தலையை தடவி கொடுத்தாள். மேடம் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்த அவளை, இப்போ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் இல்லத்துக்கு போய் பேசிக்கலாம் என்று அவளை அமைதிப்படுத்தினாள். சாந்தி இல்லத்தில் அவர்களை மற்ற எல்லோரும் வரவேற்றனர். யாரோ ஒரு புது பெண்ணை மேடம் அழைத்து வருவதை பார்த்து கண்களை உயர்த்தினாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை. கல்பனாவை தன்னுடன் தன் அறைக்கு அழைத்து சென்ற சரோஜினி, இப்ப சொல்லுமா என்றாள். அவளின் அந்த ஆதரவான அன்பான பேச்சு கல்பனாவை கதற வைத்து விட்டது. சரோஜினியின் மடியில் படுத்து அழுது தீர்த்து விட்டாள். சற்று நேரம் அழுதவளிடம் சில் என்று ஆவின் பால் பாட்டிலை கொடுத்து, இத சாப்பிடுமா என்றாள். கல்யாணி, நான் யோசிச்சது சரியாத்தான் இருக்கும் போலிருக்கு. இப்ப நீ போக சரியான இடம் ஏதாவது இருக்காமா? இல்லைனா தயங்காம நீ இங்கேயே தங்கலாம், சொல்லுமா என்றாள் சரோஜினி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.